Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சாஃப்ட்டான டேஸ்டியான பைனாப்பிள் கேக் அவன் இல்லாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க ஏதாவது பேக் பண்ண போறீங்க இல்ல குக்கீஸ் செய்ய போறீங்க அப்படினா நீங்க வந்து அவன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. கடாயோ இல்ல பிரஷர் குக்கர்லயோ கூட செய்யலாம். இது வந்து நான் கடாயில தான் செஞ்சிருக்கேன். இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேக்குக்கான ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் மாவு பொருள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா, 1/3 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இது மூணுத்தையும் நல்லா ஜலிச்சுக்கோங்க. எதனால நம்ம ஜலிக்கிறோம்னா மாவில் ஏதாவது கட்டி அது மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கேக்கு வந்து ப்ராப்பராக கொடுக்காது நமக்கு. அதனால ஜலிச்சு பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி பொருட்கள், 4 முட்டை. இப்போ இந்த முட்டையை நல்லா ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் நான் பீட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எலக்ட்ரிக்கல் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும். நல்லா க்ரீமியாக வரணும். இது போல் ஒரு 8 to 10 மினிட்ஸ் போல் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி பண்ணுறதுனால கேக் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைனா பைனாப்பிள் கேக் செய்கிறதுனால நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சர்க்கரை சேருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணுறதுனால கேக் பேட்டரில் லம்ஸ் இருக்காது. மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லம்ஸ் ஃபார்ம் ஆகும். இது போல் கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நம்ம இதில் 1/3 கப் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி, 1/2 கப் ஹாட் ஆயில், எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த தண்ணியை இந்த எண்ணெயில் ஊற்றிடுங்க. நார்மல் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த மிக்சரை வந்து கேக் பேட்டரில் ஊற்றிடுங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி. இப்போ நம்ம கேக் டின்னை க்ரீஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிக்கிறேன். என்னோடது வந்து 7 இன்ச் கேக் மோல்டு. நான் வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். பட்டர் பேப்பர் வைக்கலனாலும் பரவாயில்ல, ஆயில் மட்டும் க்ரீஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் இதில் ஊற்றிடலாம். என்னுடைய மோல்டு வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 கேக் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரில் பாதி தான் நான் இதில் ஊற்றுறேன். நீங்கள் எந்த கேக் செஞ்சாலுமே உங்களுடைய கேக் மோல்டு ஃபுல்லாக பேட்டரை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கேப் விடுங்க. அப்போ தான் கேக் வந்து உப்பி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மோல்டை நல்லா டேப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். அப்போ நம்ம கேக் நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணிடலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். இது நான் எப்பயுமே பேக்கிங் யூஸ் பண்ணுற சால்ட் தான், நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஒயர் ஸ்டாண்ட். இப்போ இதை மூடி வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேக் மோல்டை உள்ளே வச்சிடலாம். ஒரு தடவை டேப் பண்ணிகிட்டே வைங்க. மூடி வச்சிருங்க. லோ ஃப்ளேமில் 45லேருந்து 50 நிமிஷம் போல் நல்லா பேக் ஆகட்டும்.
இப்போது 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை உள்ளே கடைசி வரைக்கும் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. நம்மளோட கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆயிடுச்சு. இப்போ இதை கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுடுங்க. கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுறதுக்கு முன்னாடி கேக்கை வெளியே எடுக்காதீங்க, அப்புறம் கேக் ப்ராப்பராக வராது. இப்போ நம்மளுடைய கேக் நல்லா ஆறிடுச்சு. சைட்ஸை இது போல் ஷார்ப்பாக இல்லாத ஏதாவது ஒரு டூல் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படியே இதை ஃப்ளிப் பண்ணுறேன். கேக் மோல்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சைட்ஸில் தான் லைட்டாக ஒட்டியிருக்கு. இப்போ நம்ம பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். நம்ம கேக் நல்லா பஞ்சு போல் சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மேலே இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். நான் வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு மேலே இருக்கிறத மட்டும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வேணும்னா நல்லாவே மேலே இருக்கிற லேயரை கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஈவனாக கிடைக்கும் சர்ஃபேஸ். இது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, பட் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. நான் விப்பிங் க்ரீம் வச்சு சரி பண்ணிடுவேன். இப்போ நான் இதை 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 4 லேயர் கேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த கேக்கில் வந்து எனக்கு 2 லேயர் கிடைக்கும். நான் இன்னொரு கேக் ஊற்றி அதுலேயும் இதே போல் கட் பண்ணி 2 லேயராக எடுத்துக்க போகிறேன். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே நீங்கள் கேக்கை வந்து கிளிங் ரேப் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. ஒரு கவர் வச்சு, அப்போ நல்லா மாய்ஸ்டாகவே இருக்கும். ஓப்பனாக வைக்காதீங்க, ஹார்ட் ஆகிடும். நான் வந்து இன்னொரு கேக் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் இது போல் மேலே உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கிறேன். சென்டர் ஹாஃப் கட் பண்ணிக்கிறேன். உங்களால் ஒரே நாளில் கேக்கு விப்பிங் க்ரீம் எல்லாமே செய்கிறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்றைக்கி கேக் செய்கிறீங்கன்னா அதை வந்து அந்த கிளிங் ரேப் சொன்னேன் இல்லையா, அதால் ரேப் பண்ணி வெளியே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலாம் வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் டே நீங்கள் விப்பிங் க்ரீம் செஞ்சுக்கலாம். நான் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிட்டேன். விப்பிங் க்ரீம்க்கான வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலேயும் லிங்க் வரும், செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் அதையும் இதில் காமிச்சேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இப்போ நம்ம கேக் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வச்சுக்கிறேன். அப்போது கேக் வந்து டெக்கரேட் பண்ணுறப்ப நகராமல் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஒரு லேயர் கேக் வச்சுக்கலாம். மேலே பைனாப்பிள் சீரப், இதோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலே கார்டு வரும். சீரப் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கேக் நல்லா மாய்ஸ்டாக சாஃப்டாக வச்சுக்கும். அதுக்கு மேலே விப்டு க்ரீம். பைனாப்பிள் சீரப் இல்லைனாலும் நீங்கள் நார்மல் சுகர் சிரப் கூட சேர்த்துக்கலாம். விப்டு க்ரீம் நல்லா நிறையாவே வைங்க. இப்போ கேக் நல்லா டேஸ்டியாக இருக்கும் க்ரீம் நிறையா இருக்கும்போது. இப்போ நம்ம விப்டு க்ரீம் அப்ளை பண்ணிட்டோம். மேலே பைனாப்பிள் ஸ்லைசஸ் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கேக், மேலே பைனாப்பிள் சீரப், அப்புறம் விப்டு க்ரீம். உங்களுக்கு விப்டு க்ரீம் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் பட்டர் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பைனாப்பிள் ஸ்லைஸ். இதே போல் தான் நம்ம எல்லா லேயரையும் டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேக்கு, அப்புறம் பைனாப்பிள் சீரப், அதுக்கப்புறம் விப்டு க்ரீம், அப்புறம் பைனாப்பிள். இப்போ நம்ம எல்லா லேயரையும் அசெம்பிள் பண்ணியாச்சு. இப்போ விப்டு க்ரீமை மேலே அப்புறம் சைட்ஸ்லலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேக் டெக்கரேட்டிங் வீடியோ தனியாக வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக வெறும் டெக்கரேஷனுக்காக ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம். இப்போ நான் பைப்பிங் பேக்கில் ஒரு நாசில் போட்டு உள்ளே வந்து விப்டு க்ரீமை ஃபில் பண்ணிக்கிட்டேன். இது போல் நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். விப்டு க்ரீம்னா என்ன, ஃப்ரெஷ் க்ரீம்னா என்ன, அப்புறம் இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து நான் விப்டு க்ரீம் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பைப்பிங் பேக் எப்படி யூஸ் பண்ணுறது, நாசில் என்ன செலக்ட் பண்ணுறது, அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நான் விப்டு க்ரீம் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க.
மேலே வந்து நான் செரி வச்சிடுறேன். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பைனாப்பிள் ஸ்லைசஸ் வச்சிடுறேன். எப்போவுமே நம்ம விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி செய்கிற டெசர்ட் இல்லை கேக் எதுவாக இருந்தாலும் மினிமம் 2 hours அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா லைட்டாக மெல்ட் ஆன போல் ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கட் பண்ணுறப்பவே நல்லா தெரியுது. அவ்வளோதான், நம்மளுடைய பைனாப்பிள் கேக் ரெடி. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் லிங்க், இந்த வீடியோ லிங்க்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. க்ரீம் வந்து மைல்டான ஒரு ஸ்வீட்னஸோட சூப்பராக இருக்குது. பைனாப்பிளோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நிறையா சாப்பிட்ணும் போல் இருக்குது. அன்பாக பேக் பண்ணுங்கள், அழகாக டெக்கரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.